இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் நாளைக்கு இருங்கம்மா. ரைட் சரி. பேப்பர் இல்லையா? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டத்தை சேர்ந்த புதூரில் விளாத்திக்குளம் புதூர் பயறு உற்பத்தியாளர் கம்பெனி என்கிற பெயரில் ஒரு கம்பெனி செயல்பட்டு வருகிறது. இந்த கம்பெனியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கந்தசாமிபுரம், மணியக்காரம்பட்டி, துரைச்சாமிபுரம், மேலருணாசலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் குழுக்களாக பதிவு செய்து அந்த கம்பெனியில் பொருட்கள் வாங்குவது உட்பட பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த குழுக்களுக்கு எட்டயபுரம் கனரா வங்கி மூலம் ஒரு குழுவுக்கு 10 லட்சம் வீதம் இன்றைக்கி கடன் என்பதை பெற்று அந்த கடனை முறையாக அந்த விவசாயிகள் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த செலுத்தக்கூடிய இந்த கடனுக்கான பாக்கித் தொகையை நேரடியாக வங்கியில் செலுத்தாமல் தங்கள் மூலமாக தான் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை கூறி கோடிக்கணக்கான பணம் என்பது இன்றைக்கி இவங்க இந்த கம்பெனியுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய பவித்ரா, அதே போல் கம்பெனிக்கு தலைவராக இருக்கக்கூடிய தருமலிங்கம் ஆகியோர் இன்றைக்கி மோசடி செய்து எப்படி பார்த்தாலும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த மோசடி என்பது இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. எனவே விவசாயிகள் அந்த கடனை செலுத்தணும்னு பல்வேறு முறை போய் கேட்கும்போது இல்லை நாங்கள் கட்டியிருந்தோங்கன்னு சொல்லியே ஒரு 2 வருஷ காலத்துக்கு மேலே ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ வங்கி நிர்வாகம் இந்த விவசாயிகள் நோட்டீஸ் விட்டுருக்குது, உடனடியாக கடனை செலுத்தாவிட்டால் நீங்கள் மற்ற சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடுங்கிற மாதிரி இன்றைக்கி நோட்டீஸ் என்பதை அனுப்பியிருக்காங்க. இதனால் விவசாயிகள் இன்றைக்கி வேறு எந்த ஒரு கடனும், இங்கே விவசாய கடனாக இருந்தாலும் சரி, இல்லை நகை கடனாக இருந்தாலும் சரி, எந்த கடனும் வாங்க முடியாத நிலைக்கு என்பது இன்றைக்கி ஆளாயிருக்காங்க. எனவே தான் இந்த கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று விவசாயிகள் சங்கம் போராட்டம் அறிவித்து அது நடந்த பேச்சுவார்த்தையில் கூட உடனடியாக செலுத்திடும் சொல்லியும் இன்னும் செலுத்தவில்லை. எனவே கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்துள்ள இந்த பவித்ரா உள்ளிட்ட அனைவரும் நடவடிக்கை எடுக்கணும். விவசாயிகளுடைய கடனை நேரடியாக எட்டயபுரம் கனரா வங்கியை செலுத்தி இவங்களுக்கு NOC பெற்றுத்தரணும் என்பதை காரணத்திற்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சி சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இல்லை இப்போ பவித்ராவை எதுவும் கான்டாக்ட் பண்ண முடியுதா? இல்லை, தொடர்பு கொள்ள முடியும். இடையில ஆள் இல்லை. இந்த பணத்தை மோசடி செஞ்சு நிறைய தலைமுறைவாயிட்டாப்பில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஒரு போராட்டம் அறிவித்து அதில் பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அந்த அம்மா வர சொல்லியிருந்தாங்க. பேசி அதில் ஒரு 3 குழுவுக்கு உடனடியாக 20 லட்சம் ரூபாய் என போன 13ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் செலுத்திடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை செலுத்தலை. ஏன்னா 13ஆம் தேதி நாங்கள் போராட்டம் நடத்தி உட்கார்ந்து இரவு வரைக்கும் பணம் செலுத்தாதனால போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கேட்டாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமையும் செலுத்தலை. அப்போ இதை செலுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. எனவே தான் ஏற்கனவே என்னென்னா இந்த பணத்தை கொண்டு பல்வேறு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கியிருக்காங்க. அந்த புதூர் கிராமத்தில் இன்றைக்கி நிறைய சொத்து இருக்குது. பக்கத்தில் பந்தலுடைய அருப்புக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் இன்றைக்கி அசையா சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான். எனவே இவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுத்து அந்த சொத்துக்களை மீட்டு இவங்களுக்கு அந்த பணத்தை கட்டணும் அப்படிங்கிற கேட்குறோம்.